இன்னைக்கு இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்துல கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சோ வெல்கம் பேக் டு சீரிஸ் தமிழ். கட் பண்ணா இளவரசர் சாங்கியூ இருக்காருல்ல, அவருக்கு அரசர் தண்டனை கொடுத்திருக்காரு. இப்போ இந்த விஷயம் நம்ம தலைவிக்கு தெரிய வருது. எதனால அவரு படத்தை இளவரசரை கோவப்படுத்திட்டாராம். அதனாலதான் அரசர் வந்து 6வது இளவரசருக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. அப்ப மோயு வந்து ஒரு சின்ன பையன் லெட்டர் கொடுத்ததா தலைவி கிட்ட வந்து கொடுக்க, உடனே அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த லெட்டர்ல ஒரு நாடகத்துக்கு வர சொல்லி ஒரு இடத்தோட பேரு இருக்கு. உடனே தலைவி அங்க போறா. அங்க போனதும் அந்த நாடகத்தை பார்த்ததும் நம்ம இளவரசர் சாங்கியோட பிளான அவ தெரிஞ்சுக்கிறா. அந்த டிராமால அப்படி என்ன கதை சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பொண்ணை லவ் பண்றாராம். ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப தாழ்ந்த குலத்தை சார்ந்தவளாம். சோ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அதனால இவன் என்ன பண்றான், ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சாவடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2வது நேரமா இவளை கல்யாணம் பண்ணிப்பானா. அப்பதான் நம்ம தலைவிக்கே தெரிய வருது, நம்ம இளவரசர் சாங்கியூ இருக்காருல, அவர் வந்து அந்த கள்ளிராணியை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு. ஏன்னா அரசரை பார்க்க வரும்போது நம்ம கள்ளிராணி இருக்காள, அவ வந்து டான்ஸ் ஆட அங்க வந்திருப்பா. அவ மேல யூஸ் பண்ண சென்ட்டும் நம்ம இளவரசர் மேல யூஸ் பண்ண சென்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவ அப்பவே யோசிச்சிருப்பா. கட் பண்ண நம்ம தலைவி நம்ம இளவரசர் சாங்கியூ போய் பாக்குறா. இளவரசி, நீங்க என்ன இங்க? இப்பதான் ஒரு பொம்மலாட்டத்தை பார்த்துட்டு வர. அதை பார்த்ததும் உன்னோட பிளான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பிளானா? என்ன பிளான்? என்ன கல்யாணம் பண்ணி கொலை பண்ண போறல, அதுக்கப்புறம் வடமேற்கு படையோட கண்ட்ரோல் உனக்கு கிடைச்சிரும். அப்புறம் உன் அப்பா கிட்ட பேசி அந்த கள்ளிராணிய கல்யாணம் பண்ணிப்ப. பயங்கரமான பிளான் தான். இளவரசி, உங்ககிட்ட யார் இப்படி சொன்னா? நான் போய் அந்த கள்ளிராணிய லவ் பண்ணுவேனா? நான் உங்களை தான் லவ் பண்றேன். இப்ப கூட நடிக்கிறல, உங்க மேல ஒரு சென்ட்டோட வாசனை வருது. அதே சென்ட் தான் கள்ளிராணி மேலேயும் வருது. அதோட எனக்கு இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. எதுவா இருந்தாலும் ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக, நல்ல வேலை எனக்கு அவன் டிப் கொடுத்தான். இல்லனா அந்த சாங்கியோட வழியில நான் விழுந்திருப்பேன். அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும். சின்ன வயசுல இருந்தே அரண்மனையில இருக்காருல, அதான் இந்த மாதிரி பண்றாரு போல. அப்படின்னா இளவரசர் சாங்கியூ உங்க லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா இன்னும் 4 இளவரசர்கள் இருக்காங்க. நம்மளோட ஆக்ஷன் மன்னன் இளவரசர் லீ, அவரு உங்க மேல தீவிர காதல்ல இருக்காரு. ஆனா ஆளு கொஞ்சம் கோவக்காரரு. ஆனா அவரோட அண்ணா அப்படி அவருக்கு ஆப்போசிட், ரொம்ப பாசமலர். அதே நேரத்துல நம்ம இளவரசர் சாங்கியூ அவரு சரியான விஷம். மீதி இருக்கிறது இளவரசர் நீங்க மட்டும்தான். அவரை பத்தி நல்ல விதமா தான் பேசிக்கிறாங்க. ஹேய், நீ பட்டத்து இளவரசரை மறந்துட்டியே. அவரு நம்ம இளவரசி மேல எவ்வளவு அன்பு காட்டுறாரு. அவரு பார்க்க நோஞ்சா மாதிரியே இருக்காரு. அவரை போய் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஏய், அவரு ரொம்ப நல்லவருடி. என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் ஆனா அவரு ஒரு நாள் ராஜாவாயிட்டா நம்ம இளவரசி தான் இந்த நாட்டோட மகாராணி. அதோட அவரு நல்லவரு. சோ நம்ம எஜமானி அம்மாவுக்கு அவரு தான் ஏத்தவரே. என்னமா சொல்றீங்க? அவன் ரொம்ப நல்லவனா இருந்தாலும் நல்லவனையும் நம்ப கூடாது. அதோட அவன் ரொம்ப நல்லவன். அதோட அவன் நல்லவனா இல்ல நடிக்கிறானான்னு எனக்கு தெரியல. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இவங்களை விட நான் அவனை பார்க்க தான் ஆசைப்படுறேன். யாரு? அதான் அந்த மீசக்கார. என்ன 3 தடவை வந்து ஏமாத்திருக்கான். முதல் தடவை மீசக்காரனா வந்தான், 2வது தடவை தூதுவனா வந்தான், 3வது தடவை போலீஸா வந்தான். அதுவும் அவன் ஒரு கமிஷனர் மாதிரி வந்தால. அவரு நம்ம ராஜ்யத்துல ஒரு பெரிய ஆளு, சீக்கிரமா அமைச்சராக போறாரு. அவரு மாதிரி வேஷம் போட்டு வரானா கண்டிப்பா அவங்க எல்லாருமே அந்த மர்ம மனிதனுக்கு வேண்டப்பட்டவங்களா தான் இருக்கணும். சோ அவனை பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கட் பண்ணா நம்ம ஆங்கவே இருக்கான்ல, அவன் நம்ம தலைவனை போய் பார்த்து, இளவரசி நம்ம சேஷா இருக்காங்களே அவங்க வேற லெவலு. நேரா அந்த இளவரசன் ஜாங்கியோ பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப கூட அவன் அதை பண்ணவே இல்லைன்னு சொல்றான். ஆனா இளவரசி விடுவாங்களா? அவனை வச்சு செஞ்சுட்டாங்க. சோ 5 பேர்ல ஒருத்தர் கட்டு. இளவரசி, அந்த பத்திரத்தை பாத்தீங்களே, ஏதாவது துப்பு கிடைச்சதா? நீங்க ரொம்ப வருஷமா உங்களுக்கு விஷம் கொடுத்தானே அவனை தேடிட்டு இருக்கீங்க. அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இதை வந்து பாரு, ஷா வம்சத்தோட ஷென்சனோட பையன் தான் ஊழல் பண்ணி மாட்டிருக்கான். அப்படின்னா இந்த பத்திரத்தை உருவாக்குனவன் இதை வச்சு அந்த ஷாவை மிரட்டி உங்களுக்கு விஷம் கொடுத்திருக்கான், அப்படிதானே? ஆமா. இவ்வளவு நாளா எந்த குழுவும் கிடைக்கல. இப்பதான் அது யாருன்னு தெரிஞ்சிருக்கு. சரி, நீ என்ன பண்ற? இந்த பத்திரத்தை நம்ம ஆளுங்க கிட்ட போய் கொடுத்து இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடி. கட் பண்ணா நம்ம தலைவியை காட்ட, இளவரசி நீங்க ஒருத்தரை பத்தி விசாரிக்க சொன்னீங்களே, இந்த ஊர்லயே நீங்க சொன்ன அந்த சென்ட்டை யூஸ் பண்றவங்க அந்த ஃபார்ட் டெம்பிளை சேர்ந்தவங்க தான். நான் போய் அங்க விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த வாசனையை பயன்படுத்துறது இளவரசர் காங்கோட மனைவி தான். சரி, அந்த பவுச்சை கொடு. உடனே தலைவி அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறா. டவுட்டே இல்ல, இது ஜாட்டி பூவோட வாசனை தான். கட் பண்ண தலைவி அடுத்த நாள் இளவரசர் காங்கோட மனைவிய போய் பாக்குறா. என்ன நீ வர சொன்னியா? ஆமா, நீங்க இளவரசர் காங்கோவோட மனைவி தானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க
இளவரசர் காங்குக்கு வெறும் வப்பாட்டி தான். ஆனா இப்ப அவரோட மனைவி ஆயிட்டீங்க. யான்ஷியை அனுப்பி அந்த மினிஸ்டரை ஊழல் பண்ண வச்சது நீதானே? அதே மாதிரி யான்ஷி மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்களை நீ உருவாக்கியிருக்க. அவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அரசாவையில இருக்கிற எல்லா ஆபீசர்களையும் தப்பு பண்ண வச்சிருக்க. வாய்க்கு வந்ததை வளராத. நான் இளவரசர் காங்கோட மனைவி. நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? இந்த ஊர்ல ஃபாகா டெம்பிள்ல மட்டும் தான் அந்த ஜாட்டிப்போவோட வாசனை யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப ரேரான ஒண்ணு. அதோட விலையும் ரொம்ப அதிகம். அந்த ஜாட்டிப்போவோட வாசனை அந்த பத்திரத்திலயும் வருது. இது தற்செயலா இருக்க வாய்ப்பு இல்லல. இதுதான் உன்னோட ஆதாரமா? இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஊழல்வாதிகள்லாம் மாட்ட போறாங்க. அப்புறம் நீ தான் அந்த லிஸ்ட்டை உருவாக்குனன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் இளவரசர் காங் தப்பிக்கிறதுக்காக உன்னை பலிகாடா யூஸ் பண்ணிப்பாரு. ஆனா நீ அவரை போட்டு கொடுத்தா நான் உனக்கு உதவி பண்றேன். நான் எப்படி உன்னை நம்புறது? உனக்கு நான் ஒரு மருந்து கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணா நீ இறந்து போன மாதிரி ஆயிடுவ. ஆனா நீ இறந்து போக மாட்டேன். இளவரசர் காங் மாட்டின பிறகு நீ தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீனை போடு. அதுக்கப்புறம் நான் உன்னை இந்த ஊரை விட்டே வெளியே அனுப்பிடுறேன். கட்பனா நம்ம தலைவி அந்த இளவரசர் காங்கோட மனைவி போய் மீட் பண்ணால அந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது. எதுக்காக அவங்கள போய் அவ பார்த்தா? அந்த பத்திரத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? இளவரசர் காங்கு தான். அப்படின்னா இளவரசர் காங் மாட்டிக்க போறான். ரொம்ப நாளைக்கு பிறகு நாம அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு காரணம் இளவரசி சேஷா தான். இத்தனை நாளா நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அவங்க வேற லெவலு. அதாவது அந்த பத்திரத்தை உருவாக்குனதே இளவரசர் காங்கு தான். அப்படி அந்த பத்திரத்துல என்ன இருக்குன்னா யாரெல்லாம் என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்னு அதுல தெல்ல தெளிவா இருக்கு. பட் அந்த பத்திரத்தை அவர் எப்படி உருவாக்குனார்னா அப்பா அம்மா இல்லாத பெண்களை தத்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பெண்களை எல்லாம் அரசாவையில இருக்கிற மந்திரிங்களுக்கு பெரிய பெரிய அபிஷியலுக்கெல்லாம் 2ஆம் தாரமாவும் 3ஆம் தாரமாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. அதாவது வப்பாட்டியா அனுப்பி வச்சிருக்காரு. சோ அந்த லேடிஸ் வழியா தான் அவங்க பண்ண ஊழல் எல்லாம் இவரு கண்டுபிடிச்சு அந்த பத்திரத்துல எழுதி வச்சிருக்காரு. இப்போ இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வர உடனே அரசர் வந்து இளவரசர் காங்க அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. அதோட அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் கைது பண்ண சொல்ல கட்பானா இளவரசர் காங்க பார்க்க நம்ம தலைவன் ஜெயிலுக்கு வரான். நீங்க ஒரு நோயாளின்னு நான் உங்களை குறைச்சி எடை போட்டுட்டேன். இவ்வளவு நாளா டம்மியா இருந்துட்டு இப்ப பயங்கரமா பாயிரீங்களே. நான் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன். அதுக்கு பதிலா நான் சொல்றதை நீ பண்ணணும். எப்படி உங்களால என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? நான் சொன்னதை நீ பண்ணா நீ கேட்டது நடக்கும். முதல்ல நீ பண்ண தப்புக்கு நீயும் ஆளுங்களும் கண்டிப்பா சாகணும். ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல. உங்க குடும்பத்துக்கு சமைச்சு போடுறாங்களே அந்த அம்மா, அவங்களோட பையன் பேரு கூட அந்த லிஸ்ட்ல இருக்கு. சோ அவங்க பையன் மாட்டிக்க போறான்னு அவங்கள வச்சு நீ எனக்கு விஷயம் கொடுத்திருக்கல. இவ்வளவு நாளா நீங்க இதெல்லாம் பண்ணது உங்களுக்கு விஷம் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்க தான் இதை பண்ணீங்களா? உங்களுக்கு விஷம் கொடுத்த ஆளு நான் இல்ல. உனக்கு எதிராக நிறைய ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்க இப்ப கூட நீ என்னை ஏமாத்துறல. இளவரசி நீங்க ரொம்ப புத்திசாலி தானே. அப்படி இருக்க உங்களால ஏன் இதை கண்டுபிடிக்க முடியல? உங்களுக்கு அந்த பழத்தை கொடுத்தது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அவங்க தான் அந்த விஷத்தையே வச்சது. சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு விஷம் கொடுத்தது உங்க அப்பா தான். என்ன இதை என்ன நம்ப சொல்றியா? புரியுது. எனக்கும் என் அப்பாவுக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட பாக்குற. நான் எதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல சண்டையை மூட்டி விடணும்? கூடிய சீக்கிரத்துல நீங்களே உண்மையை தெரிஞ்சுப்பீங்க. அப்பதான் நான் சொன்னது உங்களுக்கு புரியும் அப்படின்னு அவர் சொல்ல தலைவன் குழப்பத்தோட வெளியே வரான். அப்ப வெளியே வந்த உடனே நம்ம ஹாங்வே இளவரசே அவன் தான் உங்களுக்கு விஷம் கொடுத்ததா? இல்ல அது அவன் பண்ணல. அப்படின்னா யாரு? தெரியல. அவன் சொன்ன மாதிரியே என் அப்பா தான் இதை பண்ணிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தலைவன் மனசுக்குள்ளேயே யோசிக்க அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. செல்லக்குட்டி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு. ஆனா மத்த சகோதரர்கள் எல்லாம் உங்களை அரசர் தானே கூப்பிடுறாங்க. மத்தவங்க வேணா என்ன அரசர்னு கூப்பிடலாம். ஆனா நீ என்ன அப்பா தான் கூப்பிடணும். இல்ல கண்டிப்பா என் அப்பா இதை பண்ணிருக்க மாட்டாரு. நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தலைவனுக்கு மயக்கம் வர உடனே நம்ம ஆங்வே டாக்டரை கூப்பிட்டு வரான். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான டாக்டர். நாம இவரை டாக்டர்னு கூப்பிடலாம். டாக்டர் இளவரசரை காப்பாற்ற முடியாதா? ஏதாவது பண்ணி அவரை காப்பாத்துங்க. இளவரசரோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. சோ அக்குபஞ்சர் பண்ணா கூட அவரை காப்பாற்ற முடியாது. டாக்டர் உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. இப்ப என்னால அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லு. கன்ஃபார்மா தெரியுமா அந்த டாக்டர் அவ்வளவு பெரிய ஆளா? அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா ஏதோ ஒரு சண்டையால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து வைத்தியத்துல இறங்கிட்டாரு. ஆனா அவரு வைத்தியத்துல சிறந்தவரு. இங்க பாரு இந்த ஊர்ல இருக்கிற யாரையும் நம்ப கூடாது. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கையான டாக்டர் தேவை. சோ அவரை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். அதோட இந்த அமரவேர் ரொம்ப ரேரானது இளவரசி. இது கண்டிப்பா அந்த கோல்டன் பாய்சனுக்கு நல்லா கேட்கும். இளவரசி டாக்டர் உங்களை நாளைக்கு வர சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் வர லேட் ஆகும். நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க. இல்லனா நீங்க கிளம்புங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி போகும்போது அப்ப நம்ம தலைவன் மயக்கம் போட அப்பதான்
அப்பதான் நம்ம தலைவிக்கு தெரிய வருது யாரோ அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அங்க நம்ம ஹீரோ இருக்கான்னு நம்ம தலைவிக்கு தெரியாது. உடனே நம்ம தலைவி அந்த அமரவேரை நம்ம டாக்டர் கிட்ட கொடுத்து நம்ம தலைவனை காப்பாத்த சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இளவரசி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. இப்பதான் ஒரு பொண்ணு வந்து இந்த அமரவேரை கொடுத்துட்டு போனா, அதனாலதான் உங்களை காப்பாத்த முடிஞ்சது. அவையே எனக்கு கொடுத்தா. நானும் கேட்டேன், இது ரொம்ப ரேரான ஒண்ணு, இதையே நீங்க கொடுக்குறீங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நானும் இதே மாதிரி உயிருக்கு போராடினப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தர் என் உயிரை காப்பாத்தினாரு. அதே மாதிரிதான் இப்ப யாரோ ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சோ அவரை காப்பாத்த நான் இந்த மருந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படின்னா எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு அவளுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. யாரோ நினைச்சுதான் அதை கொடுத்துட்டு போனாங்க. அவ இப்படி ஒரு நல்லவளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. கட் பண்ண நம்ம தலைவன் நம்ம தலைவியோட வீடு இருக்குல்ல, அங்க போய் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இளவரசே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க இருக்க போறீங்க? உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, மணி வேற 12 ஆகுது. இந்த நேரத்துல சேஷா கண்டிப்பா வெளியே வர மாட்டாங்க. நான் அவளுக்காக எல்லாம் வெயிட் பண்ணல, சும்மா தான் இங்க வந்தேன். சும்மா வரதுக்கு அரண்மனையில போய் உட்காரலாமே. சரி அதை விடு, இது டியூக்கோட வீடு தானே? ஆமா. இந்த இடத்துல என்ன ஒரு லைட்டு கூட இல்ல? வே பிரபு வந்து ரொம்ப நாளா நம்ம நாட்டுக்காக போராடுற ஒரு வீரர். நம்ம அரசர் அவரோட வீரத்துக்காக ஒரு பெரிய வீடு கட்டி தரலான்னு நினைச்சாரு. ஆனா வே பிரபு அதெல்லாம் வேணாம், இந்த வீடு போதும்னு அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இந்த வீட்டாண்ட பெருசா எந்த வசதியும் பண்ண வேணாம், சிம்பிளா இருந்தா போதும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த இடத்துல அந்த அளவுக்கு லைட் எல்லாம் இல்ல. கட் பண்ணா இந்த இளவரசர் காங்க இருக்காருல்ல, அவர் வந்து குற்றவாளின்னு அவருக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. அதோட அவர் தங்கச்சிக்கும் மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. ஆனா அவரோட ஃபேமிலியை மட்டும் எதுவும் பண்ணாம நாடு கடத்துறாங்க. கட் பண்ண அரசர் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம ஹீரோயினிய அரசர் நடத்த போற ஒரு கேமை பார்க்க வர சொல்லியிருக்காரு. உடனே தலைவியும் அங்க போறா. நம்ம தலைவி மட்டும் வரல, எல்லா இளவரசர்களும் அங்க வந்திருக்காங்க. நம்ம அரசர் வந்த உடனே அந்த 5 பேரும் இருக்காங்களே, ஆனா அதுல நம்ம ஹீரோ மட்டும் அரசர் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. இங்க காத்து ரொம்ப பலமா அடிக்குது, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது, இத நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனை மட்டும் அவர் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. ஆனா மத்த 4 பேரையும் அவர் பெருசா கண்டுக்கல. அப்ப இங் பிரபுன்னு ஒருத்தர காட்டுறாங்க. இவர் வந்து நம்ம இளவரசர் ஜின் இருக்காருல்ல, அவங்களோட மாமா. ஜின்னே, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்க, உடம்ப பாத்துக்கோப்பா. கண்டிப்பா மாமா. அப்ப நம்ம அரசர் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம சேஷாவை கூப்பிட்டு, சொல்லுங்க அரசே, இந்த கேம் இருக்குல்ல, நான் இத வருஷம் வருஷம் நடத்துவேன். அதோட இந்த கேம்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த கேமுக்கு வர எல்லாருமே ஒரு கவிதை சொல்வாங்க. இன்னைக்கு நீ முதல் தடவை இங்க வந்திருக்கிறதுனால உன்னை சந்தோஷப்படுறதுக்காக நீ இதெல்லாம் பார்த்து ரசி. அதோட இதெல்லாம் உனக்கு தெரியாதுல, அதான் நான் உனக்கு சொல்றேன். அப்படின்னா இன்னைக்கு இளவரசர்களுக்கு நல்ல வேட்டை தான். நம்ம சேஷாவை இம்ப்ரெஸ் பண்ண கவிதை சொல்ல போறாங்க. யாரு நல்லா கவிதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்க தான் இளவரசியை கட்டிக்க போற அந்த மாப்பிளை. அப்படின்னா இன்னைக்கு சேஷா தன்னோட மாப்பிளை யாருன்னு முடிவெடுக்க போறா. சோ உனக்காக தானே இந்த கவிதை போட்டியை நடத்துறோம், அதனால நீயே டாபிக் சொல்லு அப்படின்னு அரசர் சொல்ல, உடனே நம்ம தலைவி பூக்களை பத்தி சொல்றா. நல்ல டாபிக் தான். சரி, முதல்ல யார் வர போறா? அப்பா, நான் வரேன். இளவரசி, நான் நீங்கன், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு உங்களுக்கு வச்ச விருந்துல என்னால வர முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது, அதான் என்னால வர முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, உங்களுக்காக நான் ஒரு கவிதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கவிதை சொல்ல, அவன் மல்லிகை பூவை வச்சு ஒரு கவிதை சொல்லி நம்ம தலைவியை இம்ப்ரெஸ் பண்றான். தலைவிக்கும் அந்த கவிதை பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்ப அவனுக்கு பிறகு நம்ம இளவரசர் லீ இருக்காருல, அவன் வந்து கவிதையை சொல்றான். அப்பா, அன்னைக்கு இவங்க என்னோட உயிரை காப்பாத்தினாங்க, அதை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு இளவரசரோட உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை, அதை தான் நான் பண்ணேன். நீங்க அதை பண்ணாலும் நான் அதை மறக்கவே மாட்டேன். சரி, நான் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கவிதையை சொல்றான். உங்களுக்கு மல்லிகை பூவை விட செம்பருத்தி பூ தான் அழகா இருக்கும். சோ என்னோட ஃபீலிங்ஸை நான் கவிதையா சொல்றேன் அப்படின்னு அவன் ஒரு கவிதை சொல்றான். அதாவது அவன் கவிதை சொல்ற மாதிரி நம்ம தலைவிக்கு ப்ரொபோஸ் பண்றான். உங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்ல, அப்பா அடுத்து யாருன்னு கேட்க, உடனே நம்ம தலைவன் வரான். நீயும் இளவரசி சேஷாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? ஆமாப்பா, நான் ரொம்ப வீக்கானவன் தான், எனக்கு சண்டை போட தெரியாது, படிப்புலயும் நான் அவ்வளவு கெட்டிக்காரன் இல்ல, ஏன் கவிதை வேட்டையாடுறதுன்னு எனக்கு எதுவும் வராது. இருந்தாலும் நானும் ஒரு கவிதை சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஒன்னும் எல்லாருமே ஆசைப்படுற பூ கிடையாது, நான் உன்னோட வெளிச்சத்தால தான் நான் உயிர் வாழ்றேன். உன் பார்வை பட்ட உடனே நான் மலர ஆரம்பிச்சேன். நான் உன்னை கூண்டுக்குள்ள அடைக்கிற ஒருத்தனா இருக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவனா இல்ல, நீ சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ நம்ம தலைவன் சொன்ன கவிதைக்கும் மத்தவங்க சொன்ன கவிதைக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, மத்தவங்க அவளை இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சாலும் அவளை அரண்மனைக்குள்ள இருக்கிற ஒரு பூ மாதிரி அவங்க சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம தலைவன்
தலைவன் அப்படி இல்ல, அவளை சுதந்திரமா வாழ விடுற மாதிரி, அதாவது அவன் தான் ஒரு பூவாவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கிற மாதிரி அந்த கவிதையில சொல்றான். அப்படின்னா இளவரசி நீங்க தான் அந்த பூவா? ஆமா நான் தான். இளவரசிக்கு எந்த பூ பிடிக்குமோ அந்த பூவாவே நான் மாறிடுவேன். அருமை. பட்டத்து இளவரசருக்கு பெரிய அதிகாரம் இருக்கு, ஆனா அவர் இன்னைக்கு இளவரசி மேல காதல்ல விழுந்துட்டாரா? சோ அவர் வந்துட்ட பிறகு நமக்கு போட்டி போட தகுதி இல்ல. என் தம்பிங்க கூட நேர்மையா போட்டி போடணும்னு ஆசைப்படுறேன். ஷிஷா நீ சொல்லுமா, அந்த 3 கவிதையில யாரோட கவிதை நல்லா இருக்கு? 3 பேரோட கவிதையும் நல்லா இருக்கு. ஆனா கவிதைக்காகலாம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு எனக்கு பிடிச்சவரா இருக்கணும். நான் சாகுற வரைக்கும் அவர் என் கூட வாழணும். அதாவது நான் கிளவி ஆகுற வரைக்கும் அவர் என் கூட வாழ்ந்து சாகணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி இருக்க சோ என்னால இப்ப முடிவை சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதை எடுத்தோம் கவுத்தனும் செய்ய முடியாது. அதனால நீ நிதானமா யோசிச்சு முடிவெடு. நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்ல, லீஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அவ சொன்னதை மறந்துட்டியா? வயசாகி சாகுற ஒருத்தர் கூட தான் அவ வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனா நம்ம லீசனால ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாதுல. சோ அப்பவே அவனுக்கு போட்டி போட தகுதி இல்ல அப்படி சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அவன் பட்டத்து இளவரசன். ஒரு பொண்ணு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவா. லீசன் என்னதான் வீக்கானவனா இருந்தாலும் அவனோட பதவி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. அவனை கட்டிக்கிட்டா அந்த பொண்ணு எதிர்காலத்துல இந்த நாட்டோட மகாராணியா மாறிடுவா. சோ அப்படி இருக்கும்போது அவ லீசனை வேண்டான்னு சொல்ல மாட்டா. டேய் டென்ஷன் ஆகாதடா, உனக்கு நான் இருக்கேன். ஏதாவது பண்ணி நான் அவளை உன் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணங்காரன் சொல்ல, கட் பண்ண இங்க சில பேர் வந்து நம்ம தலைவனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2ஆம் இளவரசர், அதான் இளவரசர் நிங்கன் வந்து அவங்கள திட்டி அங்க இருந்து அனுப்ப, அட நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன பார்க்கணுமா? ஆமா, உங்களுக்கு வாசனை திரவியம் பண்ண பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். என்னோட அம்மா அது பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அதனால அவங்க கைவண்ணத்துல உருவாக்குன ஒண்ணு நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ நம்ம தலைவிக்கு ஒண்ணு கொடுக்கறான். நம்ம தலைவிக்கு மட்டும் இல்ல, அவ கூட வந்திருக்க அந்த 2 பேருக்கும் பரிசு கொடுக்கறான். அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. இளவரசிக்கு மட்டும் இல்லாம நமக்கும் பரிசு கொடுக்கறாரு. கண்டிப்பா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இளவரசி. யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்பாத. இங்க யாரும் நல்லவங்க இல்ல. இங்க எல்லாருமே ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் தான் என் பின்னாடி வராங்க. கட் பண்ண நம்ம தலைவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்ப நம்ம தலைவி இருக்கால, அவ நம்ம தலைவனை பார்க்க அங்க வர, இளவரசி என்ன பாக்குறீங்க? நான் அந்த கேமை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால அந்த கேம் ஆட முடியாதுல, அதனாலதான் அதை வேடிக்கை பாக்குறேன். டேய் ஃபேங்வே அவங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவிக்கு சாப்பாடு கொடுக்கறான். இளவரசி உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே என்னை யாரும் இது வரைக்கும் நல்ல பொண்ணு சொன்னதே இல்ல. நீங்க தான் என்ன ஒரு நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க. எதை வச்சு நான் நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க? ஏன்னா மத்தவங்க பார்க்காத சேஷாவை நான் பார்த்தேன், அதை வச்சுதான் சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு ஏத்த கணவரா இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நீ என்னோட அப்பாவை பார்த்தப்ப உன் மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன. அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ அப்பா கிட்ட ஒண்ணு சொன்னல, 100 வருஷம் வாழ்ற ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா என்னால முடியாதுல. சோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த போட்டியில நான் இல்லைன்னு. அதனால நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, நம்ம தலைவி இம்ப்ரெஸ் ஆயிடுறா. கட் பண்ண நம்ம தலைவி அவளோட வீட்டுக்கு வர, அப்ப அங்க ஒருத்தர் இருக்கான். இவனோட பேரு பூலின், மார்க்கஸ் சிண்டோட பையன். ஆனா உங்களுக்கே பார்த்தா தெரியுதுல அது பையனா பொண்ணான்னு யோசிக்கவே வேணாம், அது பொண்ணுதான். என்னோட பேரு பூலின், சிண்டனோட ஒரே பையன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணான்னு கேள்விப்பட்டேன், அதான் இவனுக்கு பாடம் போக்கலான்னு வந்திருக்கேன். சரி நம்ம உள்ள போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அவனுக்கு டீ ஊத்தி கொடுக்க, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிருப்ப, சோ இந்த டீயை குடி. ரொம்ப நன்றி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டீயை குடிக்க, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன சீக்ரெட்? மார்க்கஸ் சிண்டனுக்கு ஒரே ஒரு வாரிசு தான். ஆனா அந்த பூலின் ஒரு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். என்ன உளறீங்க? என்ன பார்த்தா பொண்ணு மாதிரியா தெரியுது? நீ யூஸ் பண்ணிருக்க சென்ட் இருக்குல்ல, அது பொண்ணுங்க யூஸ் பண்ற சென்ட். ஏன் பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணுவாங்களா? பசங்க யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா அவனோட வாள் எடுக்க, என்னோட அப்பாவும் உன்னோட அப்பாவும் ரொம்ப நெருக்கமானவங்க. சோ நானா இருந்தா சண்டை போட நினைக்க மாட்டேன். ஆனா நீ சண்டை போடணும்னு நினைச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ இப்போ ஒரு டீ குடிச்சல, அதுல விஷம் இருக்கு. இளவரசி காமெடி பண்ணாதீங்க, இந்தா இதுதான் அதுக்கான மாத்து மருந்து. இதை குடிச்சனா நீ பொழைச்சுப்ப. உடனே அவன் டக்குன்னு அதை குடிச்சிடுறான். அதை குடிச்ச உடனே அவனுக்கு மயக்கமா வர, இந்தா
இந்தா இதுதான் உண்மையான மாத்து மருந்து. என்ன? ஆமா, இப்ப நீ குடிச்சல, அதுதான் விஷம். உடனே அதையும் வாங்கி குடிக்கிறான். இப்ப நீ எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு ரொம்ப கேரா இருக்கு. அந்த புகை அதுல தானே விஷம் இருக்கு. ஆமா, டீல வச்சேன்னு நினைச்சியா? புகையில வச்ச. நீ பொண்ணுங்கிறத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு எதிரா ஏதாவது பண்ணனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இளவரசி, நான் சும்மா தான் அந்த வாழை தொட்டேன். உங்க கூட சண்டை போடுற எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்ல. நான் உன்னை நம்புறேன். ஆனா எதுக்காக இங்க வந்த? நம்ம 2 பேருமே சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து வாழ்றோம். அதனாலதான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு ஓகேனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா? என்ன சொல்றீங்க? நான் இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் மயங்கரவு கிடையாது. எனக்கு லாபம் மட்டும்தான். நான் ஒருத்தர் கூட வேலை செய்யணும்னா எனக்கு அதுல நன்மை இருக்கணும். உன்னால எனக்கு ஏதாவது நன்மை கிடைச்சா நான் உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிறேன். நீங்க எல்லாத்தையுமே நேரடியா டீல் பண்றீங்க. அதுதான் என்னோட தனித்திறமையே. சோ நீ எனக்கு உதவி பண்ணா நான் உனக்கு உதவி பண்றேன். கண்டிப்பா. சரி, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல கட் பண்ண. அந்த பார்ட்டிக்கு பிறகு எல்லாருமே நம்ம தலைவிக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க. அதாவது நம்ம தலைவிக்கு இது வரைக்கும் நம்ம இளவரசர் சாங்கியூ அப்புறம் இளவரசர் நிங்கர்னு எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னு, அதனால நம்ம தலைவனும் ஒரு கிஃப்ட் கொடுத்து விடுறான். அது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸான சந்தனமயி. இளவரசி, இது ரொம்ப ஃபேமஸான சந்தனமயி. வருஷத்துல ஒரே ஒரு டப்பா மட்டும் தான் கிடைக்கும். எப்பவுமே இது வந்து இளவரசர் நிங்கனுக்கு தான் அரசர் கொடுப்பாரு. ஆனா இந்த வாட்டி என்னோட மாஸ்டர் உங்களுக்காக அரசர்கிட்ட பேசி இந்த மைய வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்வே அந்த மைய கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். ஆனா தலைவி உடனே அந்த மைய எடுத்துட்டு போய் இளவரசர் நிங்கன் கிட்ட கொடுக்க சொல்றா. இளவரசி, லீசன் இதை உங்களுக்காக கொடுத்தாரு. இத போய் இளவரசர் நிங்கனுக்கு கொடுக்க சொல்றீங்க? இந்த மை எப்பவுமே இளவரசர் நிங்கனுக்கு தானே வருஷம் வருஷம் கொடுக்கறதா அவன் சொன்னா. நாம எதுக்கு அவரோட பொருளை தட்டி பறிக்கணும்? அதோட எனக்கு வேற அவர் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. நான் பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதனால இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல உடனே அந்த மைய இளவரசர் நிங்கனுக்கு கொடுத்து விடுறாங்க. இப்ப ஊர்ல திருவிழா போல உடனே தலைவி அந்த திருவிழா பார்க்க கிளம்புறா. இளவரசி, லீசன் உங்களை விரும்புறாரு, இளவரசர் நிங்கனும் விரும்புறாரு, அப்புறம் நம்ம லீயும் உங்களை விரும்புறாரு. சோ இவங்கள யாரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? யாருமே நல்லவங்க இல்ல. எல்லாருமே ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு என் பின்னாடி வராங்க. சோ முதல்ல அந்த முகமூடி பின்னாடி இருக்கிற முகத்தை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் எனக்கானவனை தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்ல, அதோட இங்க சுத்தி பார்க்கறதுக்கு தான் நாம வந்தோம். அதனால தேவையில்லாம பேசாதீங்க, வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த திருவிழாவை பார்க்க போக கட் பண்ண நம்ம தலைவனை பார்க்க அந்த கமிஷனரும் அந்த மீசக்காரனும் அப்புறம் அந்த தூதுவனும் வராங்க. அப்ப நம்ம தலைவி அதை பாக்குறா. அந்த மீசக்காரன் அன்னைக்கு வந்து மீசக்கார மாதிரியே இல்ல. அதோட அந்த கமிஷனர் அப்புறம் அந்த தூதுவன் இவங்க 3 பேர் தான் ஒரிஜினலானவங்க. அப்படின்னா அந்த மர்ம மனிதன் இங்கதான் இருப்பான். உடனே தலைவி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வேகமா ஓடுறா. அதே நேரத்துல நம்ம தலைவன் அவங்க கிட்ட, இளவரசி, நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்க எல்லாருமே அரசவைக்குள்ள வந்துட்டாங்க. அதோட நம்ம உளவாளிகளையும் நீங்க சொன்ன மாதிரி அனுப்பிட்டேன். சரி, நல்ல வேலை பண்ண, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் போக அதே நேரத்துல நம்ம தலைவி அங்க வந்துடுறா. ஆனா நம்ம தலைவி வரதுக்குள்ள நம்ம தலைவன் அங்க இருந்து போக அப்ப வானத்துல யாரோ பறக்கிற வழக்க விட அதுல ஜோடியா இருக்கிற கப்புள்ஸோட போட்டோ இருக்கு. ஆக்சுவலா அந்த போட்டோஸ் வந்து யாரோடதுன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம தலைவி எப்பெல்லாம் மீட் பண்ணணும் அதெல்லாம் போட்டோஸா பறக்க விட்டு நம்ம தலைவிக்கு ப்ரொபோஸ் பண்றான். அது எல்லாத்தையுமே நம்ம தலைவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவை பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ வந்து ஒரு மாஸ்க வச்சுட்டு தன்னோட முகத்தை மறைச்சிக்கிறான். உடனே நம்ம தலைவியை பார்த்துட்டு கை அசைச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா நம்ம தலைவியோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவளை வந்து அந்த 2ஆம் இளவரசர் இருக்கால, அதான் இளவரசர் நிங்கன், அவன் வந்து பாக்குறான். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுது போல. ஏய், எதுக்காக நீ என்னை அவாய்ட் பண்ற? அன்னைக்கு நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன் என் அம்மாவை காப்பாத்த சொல்லி. ஆனா நீங்க உதவி பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்க கூட பழகணும்? ஏய், என்னால பண்ண முடிஞ்சா பண்ண மாட்டேனா? அதோட நாம என்ன சாதாரண ஆளுங்களா? நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம்ல. நான் கூட நீங்க என்ன உண்மையா லவ் பண்றதா நினைச்சேன். ஆனா நீங்க என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அது என் அப்பாவோட ஏற்பாடு. நான் சும்மா அவரை ஏமாத்த தான் அதுல கலந்துக்கிட்டேன். சரி, அது உங்க அப்பா பண்ண ஏற்பாடாவே இருக்கட்டும். ஆனா எப்படியோ நீங்க என்னோட அக்காவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதனால உங்க கூட நான் பழக மாட்டேன். இனிமே என் பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக காட் பண்ண நம்ம தலைவி வீட்டுக்கு வரா. அப்ப நம்ம தங்கச்சியை பாத்துடுறா. நம்ம தங்கச்சி மேல இருந்து ஒரு விதமான சந்தன வாசனை வருது. அதாவது நம்ம தலைவன் ஒரு சந்தனம் கொடுப்பால நம்ம தலைவி கிட்ட, நம்ம தலைவி வந்து அது இளவரசர் லிங்கன் கிட்ட கொடுப்பால, அதை வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு போல.
இப்போ அவரை போய் பார்த்துட்டு வந்தால, அதனால அந்த சந்தனத்தோட வாசனம் இவன் மேல வருது. உடனே நம்ம தலைவி என்ன பண்றா, நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு போய் பேசுறா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களேக்கா, என்ன விஷயம்? நீங்க என்ன லவ் பண்றியா? இல்லக்கா, இங்க பாரு, நீ அவனை பார்த்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் மேல சந்தன வாசனை வருது. அத நான் தான் இளவரசருக்கு கொடுத்தேன். சோ உண்மையை சொல்லு, அவரை நீ லவ் பண்றியா? ஒரு காலத்துல பண்ணக்கா, ஆனா இப்ப இல்ல. சோ எனக்கு புருஷனா வரப்போறவனு நீ விரும்புறியா? அப்படிலாம் இல்லக்கா, உங்களுக்கு போட்டியா நான் வரமாட்டேன். இங்க பாரு, அவன் நல்லவன் கிடையாது. உன்னை லவ் பண்ணிக்கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். அப்படிப்பட்டவனை நீ நேசிக்கிற. அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். நீ குடும்பத்தோட பொண்ணு. குடும்பத்தோட பொண்ணுங்க எப்பவுமே தைரியமாவும் புத்திசாலித்தனமாவும் இருக்கணும். சோ நீ என்னோட தங்கச்சி, அதனால நான் யோசிக்கிற மாதிரியே நீ யோசி அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல, இந்த மைய வச்சு நம்ம தலைவன் 2வது இளவரசனை மாட்டி விட பார்த்திருக்கான். அதாவது 2வது இளவரசனுக்கும் நம்ம சேஷாவோட தங்கச்சியும் கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான். சோ ஒரு வழியா நம்ம தலைவிக்கு தெரிஞ்சு போயிடுது. கட்பான நம்ம பூலின்னு இருக்கால, அவ நம்ம தலைவிய பார்க்க வரா. என்ன விஷயம், திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? இளவரசி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? நம்ம அரசர் புராங் ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நீங்க நானு எல்லாருமே போவோம். இது நல்ல விஷயம் தானே? இல்ல, இது நல்ல விஷயம் இல்ல. அது பார்ட்டிங்கிற பேர்ல மாப்பிள்ளை பாக்குற ஃபங்க்ஷன். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி அந்த இளவரசி அண்ணிங்க இருக்காங்களே, அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாங்க. இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஐடியா கொடுங்களேன். அவ இளவரசி தானே, கல்யாணம் பண்ணிக்கோ. இளவரசி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணா எடுத்துக்கிட்டு நான் எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஹேய், உங்ககிட்ட நான் சொன்னனே, மறந்துட்டியா? நான் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன்னு. பிசினஸ் மட்டும் தான். சரி, நான் உங்க வடமேற்கு ஆர்மிக்கு 3000 கவசங்களை தரேனே. அப்படியா? இப்ப சொன்ன பாத்தியா, இதுதான் சரியான விஷயம். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கட்பான நம்ம தலைவி அந்த பார்ட்டிக்கு வர, அங்க நம்ம தலைவியை பார்த்த உடனே அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்களாம் நம்ம தலைவியை கிண்டல் பண்ண. அதாவது தலைவி வந்து வடமேற்கு எல்லையில இருந்து வந்தவள, அதோட அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் பூனையையும் இலையையும் சமைச்சு சாப்பிடுவாங்க மாதிரி அவங்க பேசிக்க, அத நம்ம தலைவி கேட்டுடுறா. உண்மைதான், எங்க ஆளுங்க எலி பூனைன்னு ஏன் பாம்பை கூட சாப்பிடுவாங்க. ஆனா அவங்க அதை சாப்பிட்டதாலதான் பார்டர்ல சண்டை போட்டு இந்த நாட்டை காப்பாத்துறாங்க. அவங்க அங்க சண்டை போட்டதாலதான் நீங்க இங்க சொகுசா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி அந்த பொண்ணுங்களை வச்சு செஞ்சிடுறா. உங்களை வளர்த்தவங்க சரியில்லை, அதான் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக, இளவரசி ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். அந்த பொண்ணு வர என் பின்னாடியே பாரா. இங்க பாரு, இன்னைக்கு அந்த இளவரசியை துரத்தி விட்டாலும் நாளைக்கு அவ்வளவு மாதிரி இன்னும் 2 பேர் வருவாங்களே. அதனால நீ ஒருத்தரை சூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு நான் ஒரு பொண்ணை போய் கட்டிக்க முடியுமா? உன்னை யாரு பொண்ணை கட்டிக்க சொன்னா? புரியல. நம்ம ஊர்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் இருக்கான், அதான் கமிஷனர். நீ அவர் ஃப்ரெண்டா ஏத்துக்கோ. அவர் மட்டும் உன் கூட இருந்தா எந்த பொண்ணும் உன் பக்கத்திலே வரமாட்டா. அதோட நான் சொல்ற மாதிரி அவனை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கோ. அதாவது நீ அவங்கிற மாதிரி காட்டு. ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு உன்கிட்ட நெருங்க மாட்டா. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, எந்த பொண்ணும் உன்கிட்ட வர மாட்டா. உடனே நம்ம போலிங் இருக்காளே, அவ நம்ம கமிஷனரை போய் பாக்குறா. நம்ம கமிஷனரோட பேர் வந்து ஜின்பே. என்ன திடீர்னு காத்து இந்த பக்கம் வீசுது? நீ ஒரு போலீஸ், நான் ஒரு ராணுவ வீரன். சோ நம்ம 2 பேரும் ஒரு வகையில அங்காளி பங்காளி இல்ல. அதனாலதான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு வந்திருக்கேன். ஆனா எனக்கு உன் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் விருப்பம் இல்ல. கிளம்பு. என்னப்பா இப்படி மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்ற? சரி சரி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. நம்ம அரசர் உன்னை எதுக்காக ராயல் கார்டா மாத்தினாரு? உன் அப்பாவுக்காக தான். ஆனா நீங்க என்னன்னா அவ்வளவு பெரிய போஸ்டிங்க வச்சுக்கிட்டு கிளப்ல போய் ஃபன் பண்ற. இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி கேட்டா உனக்கு தெரியாது. ஆனா அந்த கிளப்ல இருக்கிற பொண்ணுங்க பேரை கேட்டா டக்குன்னு சொல்லுவேன். சோ உன்ன மாதிரி ஆளுங்க கூடலாம் நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டேன். என்னப்பா, என்னை பத்தி ரொம்ப விசாரிச்சிருக்க போல. ஆனா என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க, அதனால நானே சொல்றேன் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலிங் அவனோட கையத்தோட உடனே அவன் தட்டி விட, உடனே 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்ப அந்த இளவரசி அன்லிங் இருக்காங்களே, அவன் நம்ம போலிங்க தேடி அங்க வரா. அத நம்ம போலிங் பார்த்துட்டு உடனே என்ன பண்றா, நம்ம கமிஷனரோட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி அவனை கட்டி பிடிக்க, உடனே அதை பார்த்து நம்ம போலிங் அந்த மாதிரி ஒரு பையன் நினைச்சு அவ அங்க இருந்து போயிடுறா. கட் பண்ண நம்ம தலைவி மீன்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்க, அப்ப அங்க இருக்கிற பொண்ணுங்க வேணும்னே நம்ம தலைவிய தண்ணிக்குள்ள தள்ளி விட பாக்க, ஆனா நம்ம தலைவி அதை பாத்துடுறா. உடனே அவ வரும்போது நம்ம தலைவி நவுந்து போக, அதனால அந்த பொண்ணு தண்ணியில விழுந்துடுறா. அவளுக்கு வேற நீச்சல் தெரியாது போல. உடனே காப்பாத்துங்கன்னு சொல்லி அவ கத்த, அப்ப அங்க இருக்கிறவங்க அவளை காப்பாத்த வர, ஆனா நம்ம தலைவி அவங்கள தடுத்து ஒரு கொம்பை எடுத்து அவளை அந்த தண்ணிக்குள்ள முழுங்குற மாதிரி பண்ண, ஏங்க என்ன பண்றீங்க? அவங்கள சாகடிக்க பாக்குறீங்களா? ஏன் அவ என்ன கொலை பார்த்தால, அதனாலதான் நானும் அவளை கொலை பாக்குறேன். கட் பண்ண இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்ச உடனே அவர் அங்க வராரு. எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்க, உடனே எல்லாருமே நம்ம தலைவி மேல பழி
முழிப்போட உடனே தலைவி என்ன ஆச்சுன்னு சொல்றா. அரசி, தப்பு ஏமாலே இல்ல, இந்த ஷென் குடும்பத்தோட பொண்ணுதான் வடமேற்கு மக்களை பத்தி தப்பு தப்பா பேசினா. அதோட இந்த பொண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல என்ன தண்ணிக்குள்ள தள்ளிவிட பார்த்தா. நான் நவுந்து போனேன், அதனால அவ விழுந்துட்டா. அப்பா, இந்த பொண்ணுங்களுக்கு வடமேற்கு ஊரை பத்தி தெரியாது. யாரோ சொன்னதை வச்சுதான் இவங்க வேணுனே ஷேஷா கிட்ட அப்படி பேசியிருக்காங்க. ஆமா அரசி, என் பொண்ணு அப்படிப்பட்டவில்லை. யாரோ பேசினதை கேட்டுதான் அவ அப்படி பேசியிருப்பா. என்ன இருந்தாலும் வடமேற்கு மக்களை பத்தி பேசுனது தப்பு தான். அவங்க நம்ம நாட்டுக்காக போராடுற வீரர்கள். அவங்கள பத்தி நீங்க பேசுனது தப்பு. உங்க பசங்களை நீங்க சரியா வளர்க்கல, அதுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. உங்களோட 3 மாச சம்பளத்தை நான் கட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப நம்ம ஜின்னு இருக்கால, அவன் நம்ம தலைவியோட கைய பாக்குறான். அவ பண்ற அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, அது அப்படியே அவனோட மனைவி பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அவனுக்கு லைட்டா அவன் மேல டவுட் வருது. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணலையே, தப்பும் உன் மேல இல்ல, அவங்க தான் வேணும்னே உங்ககிட்ட வம்பு இழுத்தாங்க, அதை தான் நான் சொன்னேன். அதோட நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருப்ப, சோ கிளம்பு. ஆனா இன்னைக்கு உன்னோட வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. நம்ம தலைவிக்கு ஒண்ணுமே புரியல. காட் பண்ண நம்ம தலைவி வீட்டுக்கு வர, அங்க வந்து பார்த்தா அவ வீட்டுக்கு போற வழிலாம் ஒரே லைட்டா இருக்கு. அதாவது எப்பவுமே அந்த இடம் இருட்டா இருக்கும்ல, இப்போ அந்த இடம் வெளிச்சமா இருக்கிறத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. காட் பண்ண நம்ம ஆங்கவே இருக்கால, அவன் தலைவன் கிட்ட வந்து, இளவரசி, அந்த ஷேஷா இருக்காங்களே, அவங்க உங்களோட மெடிக்கல் ரெக்கார்டை பத்தி செக் பண்றாங்க. ஓஹோ, அவ என்னோட ஹெல்த்த பத்தி விசாரிக்கிறாளா? என்னங்க இது போங்கா இருக்கு? மத்த இளவரசிங்க இல்ல வேற யாராவது உங்க ஹெல்த்த பத்தி விசாரிச்சா அவங்களுக்கு ஏதோ தப்பான நோக்கம் இருக்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதுவே இவங்க விசாரிச்சா உங்க ஹெல்த்துக்காக பண்றதா? அவளுக்கு பார்த்தா 5 மாப்பிள்ளையில நீங்களும் சாங்கியும் அவ மனசை காயப்படுத்திட்டாங்க. இந்த டைம்ல என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் அவ பாக்குறானா, கண்டிப்பா அவ என்னதான் மாப்பிள்ளையா செலக்ட் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதோட சாக போற ஒருத்தனை அவ என்ன பண்ண போறா? அவ கேட்ட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லு, எதையும் மறைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல. இளவரசி, இப்பதான் ஆங்கவே சொன்னா, நம்ம இளவரசர் இருக்காருல, அவரு உங்களுக்காக மென்சிங்கோட பாஷையை வளர்த்திருக்காராம். அதை பாக்குறதுக்கு உங்களை நாளைக்கு வர சொல்லி இருக்காரு. உங்களுக்காக தான் அதெல்லாம் அவர் பண்ணாராம். ஆனா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப என்னன்னா அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறீங்க. இதுக்கு பேரு தான் காதலா? இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அவரோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. அவரு ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டாரு. நான் லீசன் மாதிரி ஒருத்தரை பார்த்தது இல்ல. ரொம்ப அமைதியா ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆனா அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதே நேரத்துல அவரு தன்னோட வியாதியையும் மறைக்கல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு தன்னோட டேலண்ட்டை மறைச்சி பெருசா ஏதோ பண்றாருன்னு தோணுது. மத்த இளவரசர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இவரை மட்டும் என்னால புரிஞ்சிக்க முடியல. ஓ, அதனாலதான் இன்னைக்கு அவரோட அரண்மனைக்கு போக போறீங்களா? ஆமா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னோட ஒரே ஆப்ஷன் அவரு மட்டும்தான். அதனால அவரு எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. கால் பண்ண நம்ம தலைவனை போய் மீட் பண்றா. நம்ம 2வது தடவையா மீட் பண்ணிருக்கோம்ல. உடனே தலைவன் அவன் வளர்க்குற அந்த பாசி இருக்கிற அந்த குளத்துக்கிட்ட கூப்பிட்டு போறான். உனக்கு இந்த செடி கொடிலாம் பிடிக்கும்ல, அப்படின்னா உனக்கு இதுவும் பிடிக்கும். இங்க வந்ததும் ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. அதுவும் அந்த பாசி மேல தண்ணி படுதும் அப்படியே அது ஜொலிக்குது. இது நைட்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஜொலிக்கும். அப்ப அது எல்லாமே நம்ம தலைவி மேல ஏற. பயப்படாத, அது பக்கத்துல யாராவது வந்தா அது அப்படிதான் மேல ஏறும். ஆனா அது நம்மள எதுவும் பண்ணாது. உடனே தலைவன் அவளோட இடுப்பை பிடிச்சி தூக்குறான். தலைவி அதை எதிர்பார்க்கல. இந்த பாசி தண்ணியில இருந்து வெளியே வந்ததும் ஏன் செத்து போகுதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. ஏன்னா இது தன்னை விட அழகான ஒரு பொண்ணை பார்த்தா தற்கொலை பண்ணிக்குமா? நீங்க சொல்றது உண்மையா? நிஜமாதான். நீ வேணா அதுங்களை பாரு, கண்டிப்பா உன்னை பார்த்ததும் அது தற்கொலை பண்ணிக்கும். இளவரசிக்கு கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கு. ஆனா நீங்க இப்படி அவங்களுக்கு கிண்டல் பண்ணி ஓட்டுறத பார்க்க நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாங்வி சொல்ல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.